பிரைஸ்லாம் நல்லா கவனிக்கணும். இங்கதான் சத்தியம் என்ன செய்யுதுன்னா வெளிப்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் இன்னைக்கு இந்த பைபிள் எல்லாம் மறைச்சிட்டாங்க. இது 1900 எத்தனை வருஷம் அப்போ என்ன செய்யப்பட்டதுன்னா எழுதப்பட்ட மொழிபெயர்க்கப்பட்ட மொழிபெயர்ப்பு. இப்போ உங்களுக்கு ஷார்ட்டாக மட்டும் சின்னதாக இவ்வளோ விரிவான விளக்கங்கள் எதில் இருக்குன்னு சொன்னால் அந்த மொழிபெயர்ப்பு தான் நிச்சயம். அதனால தான் ஒன்று ஒன்றா தேடிட்டு இருக்கிறேன். தேடுங்கள் கண்டறிவீர்கள். நீ தேடி தேடி பார்த்து எப்படி உங்களுக்கு எப்படியாவது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் குரூப்பில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த ஆன்மா என்ன செய்யணும் உயிர்ப்பிக்கப்பட்டு நம்முடைய அப்பாவோடு அந்த பரலோக பிதாவோடு என்ன செய்யலாம் உறவு கொள்ள வேண்டும். ஒரு மதம்னா இதுக்கு ஒரு மதத்தினுடைய வேலை என்னன்னு சொன்னால், ஒரு போதனுடைய வேலை என்னன்னு சொன்னால், இழந்து போனது. இயேசு தான் அன்னைக்கு கூ என்றால் பாவம், ரூ என்றால் அழித்தல். பாவத்தை அழிக்கிறதுக்கு பேர் தான் குரு. இதை அழிக்கக்கூடிய சக்தி குரு யாருன்னு சொன்னால் இயேசு மட்டும்தான். அப்படி வேற யாராவது இருக்காங்களா? கர்ம வினையிலிருந்து பாவ வினையிலிருந்து இன்னைக்கு நம்மளை விடுதலை செய்யக்கூடிய நிவர்த்தி பண்ணக்கூடிய வேற ஏதாவது ஒரு குரு இருக்கிறாருன்னு சொல்லுங்க, நான் அந்த குருவை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். அப்படி நீங்கள் எதுலேயுமே என்ன செய்ய முடியாது. எந்த வேதத்தில் என்ன செய்ய முடியாது. கீதையில் பார்க்க முடியாது, சாம வேதத்தில் பார்க்க முடியாது. சாம வேதம் அதற்கு அந்த வேதங்கள் பூரா என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இயேசு தான் அந்த பலின்னு சொல்கிறார். இந்த பாவத்தை சாபத்தை நீக்கக்கூடிய ஒரு பலியாக வந்தது யார் சொன்னால் இயேசு தான். அப்படிங்கிறது அவங்க இருந்துச்சுன்னா இதைத்தான் சொல்கிறேன். அதனால் இந்து நண்பர்களுக்கு ஆன்மீக குரூப்பில் இருக்கக்கூடிய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு சொல்கிறேன், சித்தர்கள் குரூப்புக்கு சொல்கிறேன், சிவனுடைய அந்த குரூப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி இந்த கர்மனுடைய அதான் சொல்கிறேன் ஆன்மான்னு சொல்லும்போது எல்லா முதல் மனுஷன் செஞ்ச ஒரு பிறந்த முதல் மனுஷனுடைய பாவத்தினால எல்லா மனுஷனுடைய ஆன்மாவும் நினைச்சு கிடக்கு. மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், செத்து கிடக்கு. சரீரம் தான் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்குன்னு சொன்னால் அதனால தான் இன்றைக்கி எல்லோரும் இன்னைக்கு சரீரத்துக்காக ஆசீர்வாதம் ஓடிட்டு இருக்கிறான். இந்த தியானம் இதுக்கு போகிறாங்களா இவங்களும் அந்த தியானம் நடத்தக்கூடிய அந்த அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஐயா பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்கிறது, சந்தோஷமாக இருக்குன்னு என்ன செய்யும் கேள்விகள் பூரா அப்படி தான் இருக்கும். ஆனால் இவன் மைண்டு பூரா எதில் இருக்குன்னு சொன்னால் அழிஞ்சு போகிறது மேலே இருக்குது. தன்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை இன்றைக்கி எதில் செலவழிச்சுட்டு இருக்கிறான்னு சொன்னால் அழிஞ்சு போகிற விஷயம் இருக்கா. படிப்பு, வட்டம், வேலை, பணம், சம்பாத்தியம், சொத்து, வீடு எல்லோரும் இன்னைக்கு கஷ்டப்பட்டு எண்ணிச்சுறாங்கன்னா பிரயாசப்பட்டு ஒரு வீட்டை கட்டி முடித்து அவ்வளோதான். இந்த வீடை கட்டி முடிக்கிறதுனால வயசு நெஞ்சிடும் சொல்லுங்களேன், போயிடும். படித்து ஒரு வேலைக்கு போகும்போது வேலை வாங்கி ஒரு கல்யாணத்தை முடித்து அதோட வயசு நெஞ்சிடும் போயிடும். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை ரொம்ப கட்டுண்டு தடுமாறி கஷ்டத்தில் சம்பாதிச்சதை வச்சு ஒரு வீட்டை கட்டிடுவாங்க. சம்பாதிச்சு வச்சு பெற்ற பிள்ளைக்கு எழுதிடுவாங்கன்னா ஒரு நகை எடுத்து போடுவாங்க. படிக்க வச்சு ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து ஒரு வேலை வாங்கி கொடுப்பாங்க. அதோட என்ன செய்யணும்னா வாழ்க்கை முடிக்க போகுது. ஒரு 5 ஏக்கர் இடத்தை எடுத்தேன், 10 ஏக்கர் நிலத்தை எடுத்தேன்னு சொல்லி இந்த வாழ்க்கையை என்ன செஞ்சிருந்தாலும் இதோட முடிச்சிருந்தான். ஆனால் இதுக்கப்புறம் தான் ஒரு வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. இந்த வாழ்க்கை அது எந்த இதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் இந்த ஞான சரீரம், ஆவிக்குரிய சரீரம், சூட்சம சரீரம். இந்த ஆவிக்குரிய சரீரம், சூட்சம சரீரம் நமக்கு எப்போ கிடைக்கும்னு சொன்னால் இது இயேசுவே சொல்கிறாரு. ஒரு போதகர்கிட்ட, ஒரு பாஸ்டர்கிட்ட சொல்கிறாரு, ஒரு சாமியார்கிட்ட சொல்கிறாரு, ஒரு பிஷப்கிட்ட சொல்கிறாரு. யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நிக்கேதேயுன்னு சொல்லக்கூடிய அன்னைக்கு இருந்த ஒரு போதகர்கிட்ட அவர் என்ன சொல்கிறாருங்கிறத வாசிக்க பார்ப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். செல்லில் அனுப்பியிருப்போம், அது 5ஆம் வசனம். இதில் 3ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக இங்கெல்லாம் கவனிக்கணுங்க, ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால், இப்போ ஒரு பிறப்பு பிறந்துட்டான், இன்னைக்கு மறுபடியும் பிறத்தலை பற்றி ஒருவன் மறுபடியும் அது யார்கிட்ட பேசுறாருன்னா ஒரு ஆசாரியர்கிட்ட, ஒரு போதகர்கிட்ட, ஒரு பாஸ்டர்கிட்ட, ஒரு சாமியார்கிட்ட பேசுறாரு. நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் என்று மெய்யாகவே சத்தியமாகவே 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 நான் உனக்கு சொல்லுகிறேன். அதற்கு நிக்கதேயு இதில் வாசிக்கணும். நான் செல் அடிக்கணும் பார்க்க போவோம். இயேசுநாதர் பிரதியுத்தரமாக
ஒருவன் ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் இஸ்பிரித்து சாந்துவினாலும் மறுபிறப்பு அடையாதிருந்தால் சர்வேசனுடைய ராஜ்யத்தில், கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாதுப்பா. நீ எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி, நீ எந்த ஜவுக்கூடத்துக்கு போனாலும் சரி, நீ எந்த ஜவு பண்ணாலும் சரி, நீ மறுபடி பிறக்கலனா, நீ ஆவியில பிறக்கலனா, இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை நீ பெறலனா, நீ எங்க போக முடியாது? சொல்லுங்க. பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. நான் வாசி. மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், மனுஷர் எல்லோரும் எப்படி நீ பிறக்கும் போது எப்படி உதிக்கிற, எப்படி உற்பத்திக்கிற? ஜென்ம பாவத்தோடு, ஜென்ம தோஷத்தோடு, கர்ம வினையோடு. தெளிவா சொல்றாரு, இயேசுநாதரே சொல்றாரு, நீயே பிறக்கும் போது, உங்க அம்மா வயிற்றுல பிறக்கும் போது நீ எப்படி பிறக்கிறன்னா, நீ ஜென்ம பாவத்தோடு பிறக்கிற, கர்ம வினையோடு பிறக்கிற. இதை தாங்கி சொல்ல, அன்னை பாவத்திலே கருத்தரித்தால் நான் பாவ நிலையில் என்ன உருவானேன். அதனால எல்லாருடைய அம்மாக்களும் நம்மளை பெத்தெடுக்கும் போது எப்படி பெத்தெடுத்துட்டாங்கன்னா, கர்ம வினையில பெத்தெடுத்திருக்கிறாங்க, பாவத்துல நம்மளை இணைஞ்சிருக்கிறாங்க, சாபத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆத்மாவை மரணத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க, நம்மளை பெத்தெடுத்திருக்கிறாங்க. விடையிலிருந்து வாசி பார்ப்போம். பிறக்கிற போது இந்த சரீரம் உயிரடைந்திருந்தாலும் ஆத்ம சரீரமாகிய, ஆத்மாவுக்கு ஒரு சரீரம் இருக்கு, அதான் சூட்சும சரீரம், அதான் ஞான சரீரம். ஆத்ம உயிராகிய இஷ்ட பிரசாதம் இல்லாமல், தேவனுடைய அருள் இல்லாமல், அந்த ஒளி இல்லாமல், உயிர் இல்லாமல் பிறக்கிறார்கள். தெளிவாக வழக்காக இந்த மொழிபெயர்ப்பு பாருங்க. இந்த இப்போ நீங்க நம்ம எல்லாரும் வச்சிருக்கிற பைபிள் இது இருக்காது. அதனால இது கொஞ்சம் நீங்க பைபிளை வாசித்தீங்கன்னா, அந்த யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா சுருக்கம் 5ஆம் வசனத்துக்கு ராணி வாசி பார்ப்போம். இயேசு பிரதித்திரம், நீ அதை அப்படியே வச்சிரு. இயேசு பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் நீ எல்லாரும் வச்சுக்க பைபிள், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அவ்வளவுதான். ஆனா இதுல அவ்வளவு விளக்கமா விவரமா என்ன செய்யறாருன்னா, அந்த பைபிள் என்ன செய்யறான்னு சொல்லு. வாசி, விட்டு வாசி பார்ப்போம். ஆகையா ஜென்ம தோஷத்தை, அந்த கர்ம வினையை, பாவத்தை போக்குகிற ஞானஸ்நானத்தை, அந்த ஞானஸ்நானம் என்ன ஞானஸ்நானம்? யோவான் சொல்றார், நானும் உங்களுக்கு தண்ணீரால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் பரிசுத்த ஆவியினாலும் நெருப்பினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அந்த தண்ணீரினாலும் ஞானஸ்நானத்தினாலும் ஞானஸ்நானத்தை அவசியமாய் பெற்று தேவ இஷ்ட பிரசாதத்தை, பிரசாதமாகிய இந்த உயிர்ங்கிறது பிரசாதம். தேவன் நமக்கு இலவசமாக, கிஃப்டாக, பிரசாதமாக இந்த ஞான சரீரத்தை, இந்த உயிரை தேவன் தருகிறார். கைதிகள தேவன்கள இதை பக்தியினால, மதத்தினால, இந்து மதத்தினால, கிறிஸ்துவ மதத்தினால, அசம்பியா சபையினால, மாரநாதா சபையினால, கத்தோலிக்க சபையினால, சிஎஸ்ஐ சபையினால இது என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. கொடுக்க வாங்க முடியாது. நான் கத்தோலிக்கன், நான் சிஎஸ்ஐ, நான் அசம்பிளி, நான் மாரநாதா, நான் அந்த சபை, நான் இந்த சபை, உனக்கு என்ன கிடைக்காது? இந்த ஞான சரீரம் என்ன செய்யாது? இந்த இஷ்ட பிரசாதம் தேவன் விரும்பி கொடுக்கக்கூடிய, அதான் இந்த இயேசுக்கு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, விசுவாசிக்கக்கூடிய அத்தனை மனுஷனுக்கும், அத்தனை மதத்தவருக்கும், அத்தனை இனத்தவருக்கும், அத்தனை மொழியினருக்கும் அவர் என்ன செய்கிறார் சொன்னா, கிஃப்டாக, பிரசாதமாக. இன்னைக்கு சொல்றாங்களா, 25,000 பேருக்கு பிரசாதம், அன்னதானம். இது இந்த வயிற்றை நிரப்பும், இந்த உடலுக்கு கொஞ்சம் தெம்ப கொடுக்கும். ஆனா உயிருக்கு, உள்ளார்ந்த மனுஷனுக்கு, இந்த ஜீவ ஆத்மாவுக்கு, இந்த ஞான உடலுக்கு சக்தியை கொடுக்கிறது எதுன்னு சொன்னா இந்த அபிஷேகம், இந்த தேவனுடைய வார்த்தை, இந்த கடவுளுடைய அந்த இருதயத்தில் பேசக்கூடிய கடவுளுடைய வார்த்தை, இறைவனுடைய அருள், அந்த பிரசாதத்தை இயேசுவே நமக்கு ஆண்டவர் நினைச்சிருக்கிறார். அந்த அன்னை மரியாள் இந்த உலகத்துக்கு கொடுத்த ஒரு பெரிய பிரசாதம் கிஃப்ட் எதுன்னு சொன்னால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கைதிகள் அந்த தாய்க்கு கைதிக்கு அவங்களுக்கு செய்வோம். நல்ல கடவுளை பற்றி பேசலாம்.
அதனால இந்த சுவிசேஷத்தை யாரெல்லாம் இன்னைக்கு அறிவிக்கிறார்களோ, யாரெல்லாம் பிறருக்கு இதை பரப்புகிறார்களோ, இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஞான பிரசாதத்தை தானம் தர்மம் பண்ணுகிறார்கள். இந்த ஞான பிரசாதத்தை தானம் தர்மம் பண்ணுகிறவர்களை பரலோகத்தில் அவங்களுக்கு முத்துக்கள் நிறைந்த கிரீடத்தை தலையில் அணிவித்து அங்கே பல வாசஸ்தலங்கள், இன்னைக்கு அந்தோனியாரு, சவரியாரு, வனத்து அந்தோனியாரு, வனத்து சின்னப்பரு, ஜார்ஜியாரு, இவங்கெல்லாம் இன்னைக்கு தலையில் கிரீடம் வச்சிருக்கிறாங்கன்னா இந்த உடலில் காயப்பட்டு ரத்தத்தை சிந்தி இந்த சுவிசேஷத்தை அறிவிச்சு, இந்த இயேசு அறிவிச்சதுனால, இந்த சுவிசேஷத்தை அறிவிச்சதுனால, இயேசு தான் ஆண்டவர் சொன்னதுனால அன்னைக்கு யூதர்கள் மத்தியிலையும் ரோமியர்கள் மத்தியிலையும் புறஜாதிகள் மத்தியிலையும் அவங்க என்ன செய்யப்பட்டாங்கன்னா அடிக்கப்பட்டு, சிறையில் அடைக்கப்பட்டு, ரத்தத்தை சிந்தி, பட்னியாக கிடந்து, தூக்கம் இல்லாமல் இருந்து, உடுத்த துணி இல்லாமல் இருந்து, ஆடுபட்டு இயேசுவுக்காக அவருடைய இரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்த அங்கே தரித்தவர்களாக அவர் பரலோகத்துக்கு பவுனியாக கொண்டு செல்லப்பட்டார். கைதிரிகளை பரிசுத்தவாங்க. அதனால இதை நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் என்ன செய்யணும், முதல்ல உங்கள் வீட்டில் உங்களுக்கு அறிவிக்கணும். நீங்கள் இதை விசுவாசி இது மேலே கண்ணை பதிய வைக்கணும். ரெண்டாவது உங்கள் பிள்ளைகளுக்கு அதை என்ன செய்யணும். மூணாவது புருஷன் இது தெரியாமல் இருக்கிறான், அவன் கோயில் சாமி இப்படி அன்னதானம் சோறு போடுறது அப்படின்னு அலைவாங்கன்னா, போன வாரம் எங்கள் ஊரில் முந்தின வாரம் திருவிழா நடந்துச்சு. அப்போ சேவியர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ மாமா அந்த கோயில் திருவிழான்னு சொல்லி சோறு போடுறாங்களே, ஊரோட எல்லாத்துக்கும் சோறு போடுறாங்களே, இதெல்லாம் புண்ணியத்தில் வராதா மாமா? ஆண்டவுடைய சுவிசேஷத்திற்காக, நற்செய்திக்காக, இப்படி நற்செய்தி அறிவிக்கப்படுற இடத்துல ஒரு அன்னதானம் கொடுக்குறான், வர்றவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறான்னு சொன்னால், இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற இடத்துல நீ எதையெல்லாம் விதைக்கிறாயோ அதற்கு பரலோகத்தில் உனக்கு புண்ணியங்கள் பலன்கள் உடைய கைதிகளமாகவும், இயேசு விருப்பம், இயேசுடைய நாமத்தை அறிவிக்கப்படாத, இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படாத, நீ உன் இஷ்டத்துக்கு ஒரு கோயிலை கட்டி, நீ ஒரு சாமியை வச்சு, நீ ஒரு சாமியை கும்பிட்டு, அங்கே கிராயை வெட்டி, அங்கே நீ ஆட்டை வெட்டி, நீ அங்கே கோழியை வெட்டி, அங்கே சோத்தை போட்டு நீ இது பண்ணுன்னு சொன்னால், இது அரசு உன் திருவிழாக்களை நான் அறிவுறுக்கிறேன், உங்களுடைய வழிபாட்டை நான் என்ன செய்கிறேன், அறிவுறுக்கிறேன், காணிக்கையில் நான் என்ன செய்கிறேன், அதெல்லாம் நீங்கள் எனக்கு என்னுடைய பெயரால் எனக்கு செய்யலை, என்னை தேடி வருகிற மக்களுக்கு செய்யலை. நீங்கள் உங்கள் இஷ்டத்திற்கு, நீங்கள் நடத்துகிற வழிபாட்டுக்கு, நீங்கள் நடத்துகிற இந்த கோயில் திருவிழாக்களுக்கு வரக்கூடிய மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இதை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போ தான் சொன்னான், ஆமாம் அப்போ நான் வாழைத்தார் என்ன செஞ்சுட்டு வரேன், போன வாரம் முந்தின வாரம் ஒரு வாழைத்தார் கொண்டாந்து கொடுத்து என்ன செஞ்சான், இதை நம்ம புண்ணியம் வேணும்னு சொன்னால் இந்த சுவிசேஷத்தை, நீர் அறிவிக்கிற சுவிசேஷத்தை கேட்குற மக்கள் கொடுத்தா அதில் புண்ணியம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அதனால் என்ன செஞ்சுட்டு வரேன், வாழைத்தாரை வெட்டிட்டு வர கொண்டாந்து வாழைத்தாரை வெட்டி கொண்டாந்து நினைஞ்சு போனேன். நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு கடவுளுடைய ராஜ்யத்திற்காக நீ ஒரு வருஷம் தண்ணி கொடுத்தா கூட அதுக்கு பலன் பெறாமல் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். விளங்குற அலையிலே சொல்கிறேன். இதை விட பெரிய பலன் இந்த கைலாச மகாரிஷி எழுதுகிறாரு. அங்கே ஒரு பெண் இந்த சுவிசேஷத்தை அறிவித்து ரத்தத்தை சிந்தி இந்த சுவிசேஷத்தை அறிவித்ததுனால அவளை அவமானப்படுத்தி, அவளை இழிவாக பேசி, அவளை கரைக்குறைவாக நடத்தி மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா காயப்படுத்திய அந்த பெண் இந்த உடலை விட்டு பிரிஞ்சு இந்த ஞான சரீரத்தோடு மேலே வரும்போது, அவளுக்காக கட்டப்பட்டிருந்த அந்த ஆலயம், அந்த வீட்டில் மாளிகையில் ஒரு கிரீடம் இருக்கான். அப்போ அந்த பெண்ணு கேட்குறாங்க, இந்த வீடு சும்மா இருக்கிறது யாருக்காகன்னா, உனக்காகத்தான் இந்த வீடு நெஞ்சிருக்க அரண்மனை ஆயத்தப்பட்டு. கிரீடம் யாருக்கு? நீ இந்த மாதிரி இந்த ஆத்ம ஆதாயத்துக்காக நீ பட்ட பிரயாசத்தினால, உன்னுடைய பாடுகளினால இந்த 3 ஆத்மாக்களை நீ ஆதாயம் பண்ணி பரலோகத்தில் சேர்த்தபடினால் இந்த 3 முத்துக்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் உனக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இங்கே தயாரிக்க அப்படின்னு சொல்லி அந்த கிரீடத்தை தேவதூதன் என்ன செஞ்சானா அவருடைய தலையில் இருந்து அமர பண்ணான். கைலாச மகாரிஷி இருந்தால் கைதிக்கு என்ன செய்யும், நல்ல கரங்க. அதனால் இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க, எங்கள் சபைக்கு வாங்க, எங்கள் கோயிலுக்கு வாங்க, எங்கள் கன்வென்ஷன் கொடுத்துக்கு வாங்க, எங்கள் ஜெப கொடுத்துக்கு வாங்க, உங்களுக்கு நோய் சரியாயிரும், கஷ்டம் சரியாயிரும், இப்படி தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, எங்கள் பாஸ்டர், அந்த பாஸ்டர் வராரு, அந்த ஊழியக்காரர் வராரு, அந்த தீர்க்கதரிசி வராரு, இந்த பேய்களை ஓட்டுற வரப்பட்ட ஒரு ஊழியக்காரர் வராரு, தீர்க்கதரிசனம் வரப்பட்ட ஊழியர் வராரு, இப்படி தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு சபையில் ஆளுங்களை சேர்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த வேலையை செய்கிற உங்களுக்கு நான் சொல்கிற நற்செய்தி, நீங்கள் என்ன சொல்லணும்னா, உனக்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், உனக்காக இயேசு என்ன செஞ்சார், பாடுபட்டார், உனக்காக அவர் என்ன செஞ்சார், உன் பாவத்தை போக்குவதற்கு அவர் என்ன செஞ்சார், ரத்தம் சிந்தினார். கைதிகளமாக
இதை இன்னும் பாருங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 15, 40, 41 பார்த்தீங்கன்னா, அதில் அழகாய் சொல்லுவார் இந்த ஏனியை பற்றி. விண்ணகத்துக்குரிய மேனி, வானத்துக்குரிய மேனி உண்டு, பூமிக்குரிய மேனி. இந்த வானத்துக்குரிய மேனி பற்றி யாராவது யோசிச்சிருக்கீங்களா? நிகழ்ச்சியை பார்க்குறவங்களும் கேட்குறேன். நீ நான் நான் ஆவிக்குரிய சபைக்கு போகிறது, நீ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கியா? வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய சரீரத்தினுடைய அந்த சூட்சும சரீரத்தினுடைய ஞான சரீரத்தினுடைய மகிமை வேறு, பூமிக்குரிய இந்த சரீரமாகிய மேனிகளுடைய மகிமை வேறு, சூரியனுடைய மகிமை வேறு. போதும். இதுக்கு அடுத்து 50ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அதே அதிகாரத்தில் 50ஆம் வசனத்தை வாசிக்க. சகோதரரே, சகோதரிகளே, நான் சொல்லுகிறது என்னவெனில், நீ இப்போ சரீரத்தில் இருக்கிற இந்த மாமிசம், இந்த சரீரமும் உன் உடம்புல இருக்கிற இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தமாக்க முடியாது, சுதந்திரிக்க மாட்டாது. தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது? நீ சாகிறது வரைக்கும் மாமிசமும் ரத்தமும் உள்ள மனுஷனா என் உடம்புல ரத்தம் இருக்கு, நான் சரீரத்தில் நல்லா இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், நல்லா நடக்கிறேன், ஓடுறேன் அப்படின்னு நீ அலைஞ்சனா, இந்த மாமிசம் ரத்தம் என்ன செய்யாது? இந்த சரீரம் என்ன செய்யாது? குழிக்குள்ள போவோம், மண்ணுக்குள்ள போவோம். இந்த சரீரம் எங்க போவாது? ஹலோ, விளங்குறவங்க விளங்குதா? இந்த சரீரம் எங்க போவாது? நீ சாமியார் 4 சாமியார் வந்து என்ன செய்யலாம்? அந்த சரீரத்தை அடக்க பண்ணலாம். அந்த சரீரம் என்ன செய்யாது? இந்த எந்த சரீரம் விண்ணுலகுக்கு போனா கிட்ட 2வது வசனம் அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம எல்லாரும் இந்த ஆவிக்குரிய சரீரம், ஞான சரீரம், ஒளியுள்ள சரீரம் உள்ளவர்கள் நாம எல்லாரும் என்ன செய்யறோம்னா, நித்திரை அடைவது, மரணம் அடைவது இல்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அதனால ஒரு விஷயத்தை நீங்க இந்து மதத்தில் இருக்கலாம், கிறிஸ்தவ மதத்தில் இருக்கலாம். கிறிஸ்தவ மதத்திலே 3000 பிரிவுகள் இருக்கு, நீ எதுல வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு சத்தியத்தை சொல்றேன். இந்த சரீரம் என்ன செய்யாது? தேவ உலகத்துக்குள்ள, ஆன்மீக உலகத்துக்குள்ள நான் சொல்லலை, பைபிள் பவுல் இந்த கொரிந்தி சபைக்கு எழுதுகிறார். கொரிந்தியரே, கொரிந்தி சபையாரே, இந்த சரீரம் மாம்சம் ரத்தம் என்ன செய்யாது? தேவனுடைய ராட்சியத்துக்குள்ள என்ன செய்யாது? தேவனுடைய ராட்சியத்துக்கு என்ன செய்யாது? இதிலே எல்லாம் தெளிவடைஞ்சு. அப்போ இந்த சரீரம் வேணும்னா என்ன செய்யணும்? இந்த ஞான சரீரம் வேணும்னா என்ன செய்யணும்? இந்த சூட்சும சரீரம் வேணும்னா என்ன செய்யணும்? இந்த செல்லில் அனுப்பியிருந்தோம்ல, 1 கொரிந்தியர் 15:25 வாசிப்போம். மறுபடியும் விட்டதில் வாசிப்போம். சொல்றார் பாருங்க, ஆயினும் எல்லா சத்துருக்களையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தும் வரையில் அவர் ராஜ்யபாரம் பண்ண வேண்டியது. இங்கே சொல்லப்பட்ட ராஜ்யபாரம் இந்த உலகத்திலே இயேசுநாதர். யார் தான் இந்த சபையை ஆட்சி செய்யணும்? இயேசு ஆட்சி செய்யணும். அவருடைய ராட்சியம் என் வீட்டுக்குள்ள வந்திருக்கு. இன்னைக்கு என் பிள்ளைகள் அவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு, என் புருஷன் அவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு, இந்த சபையை அவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. இது யார் ஆட்சி செய்யணும்? அவருடைய ஆட்சிக்குள்ள வரணும். அவருடைய ராட்சியம் வந்திருக்கிறார். வாசி. ஆண்டு வருகிற ராட்சியபாரமா? இயேசுநாதர் தம்முடைய சிலுவையினாலேயும் மரணத்தினாலேயும் பாவம், கசாசு, உலகம், எத்தனை எல்லாம் நமக்கு சத்துரு. பாவம், சாபம், மரணம், இதெல்லாம் நம்முடைய சத்துருக்கள். இதை எல்லாத்தையும் அழிச்சு தோற்கடிச்சு வெற்றி கொண்டு அவரை ஏற்றுக்கொள்ளுகிற, இந்த சிலுவையை ஏற்றுக்கொள்ளுகிற, சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன். இதை விசுவாசிக்கணும். இதை உள்ளத்தில் விசுவாசித்து நீங்கள் நம்ம எல்லாரும் வாயில் என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். அப்படி அறிக்கை பண்ணி வாழ்கிற அத்தனை பேரையும் அவர் என்ன கொடுக்குறாருன்னு சொன்னால் இந்த ஞான சரீரத்தை கொடுக்குறார். அது விட்டு வாசி பார்ப்போம்.
தம்முடைய சத்துருக்களை எல்லாம் வென்று அவைகளிடத்திலிருந்து ஜெயசீலராய் கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்ததினால் அன்றி அவர் அந்த சத்துருக்களையும் நம்முடைய அது எங்க கொண்டு வந்தாருன்னா நம்ம கால்களுக்கு கீழே. லூக்கா 10:19 சமாதான தேவன் சாத்தானை நம்முடைய பாதத்துக்கு கீழே கொண்டு வந்தாரு. இப்போ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், முக்தி அடைந்தவர்கள், எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி, இதை ஏற்றுக்கொள்ளும் போது, இந்த சரீரத்தை அவர் கொடுக்கும்போது, இந்த ஞான சரீரத்தை கொடுக்கும்போது, இந்த அபிஷேகத்தை கொடுக்கும்போது, ஆவியில் நீங்க பிறக்கும்போது, இந்த மரணம், இந்த பாவம், இந்த சாபம், இந்த சாத்தான், இந்த லூசிபரு, இந்த இஸ்பிலித்து, அவனுடைய கூட்டம் எல்லாத்தையும் எங்க கொண்டாந்து சேர்த்தார்னா நம்ம கால்களுக்கு கீழே கொண்டாந்து சேர்த்து விட்டார். கைதிக்கு என்ன செய்வோம்? கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நல்லா கடவுளை வாசிப்போம். இந்த உலகத்திலே ராஜ்யபாரம் பண்ண வேண்டும் என்று சொல்லுவானே, ஏனெனில் அந்த சத்துருக்கள் பாவம், சாபம், அந்த மரணம் உன்னை துன்பப்படுத்தாதபடி அவர்களை தன்னுடைய மரணத்தினாலே மெய்யாகவே ஜெயித்து வெற்றி கொண்டு இது எல்லாத்தையும் அவர் அடக்கி விட்டார். ஆனால் என்னது ஞான சரீரம், நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க பேசுறது கூட எதை பத்தி பேசுறது? நம்ம ஞான சரீரத்தை, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட அந்த ஞான சரீரத்தை, இயேசுடைய மாசற்ற விளையாடப்பட்ட இரத்தத்தால் சாபத்துக்குள்ளான இந்த சரீரத்தை, ஞான சரீரத்தை அவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா நமக்கு மீண்டும் திருப்பி, நான் இழந்து போனதை மீட்டு கொடுக்கவே இந்த உலகத்துக்கு. அதனால முதல் மனுஷன் இழந்த அந்த ஞான சரீரத்தை இயேசுவானவர் மீட்டு நமக்கு இப்போ ரெண்டாவது என்ன செஞ்சிட்டாரு? திரும்ப தந்துட்டார். அதனால இன்னைக்கு நாம எல்லாரும் தேவனுக்கு முன்னால் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு, பிதாவிட்ட பேசுறதற்கு, படைச்சவர்கிட்ட பேசுறதற்கு, அவருக்கு முன்பாக கற்புள்ள கண்ணியா நம்ம நிற்கிறதுக்கு, பரிசுத்தவனா நிறுத்துகிறதற்கு இந்த இயேசு ரத்தம் இன்னைக்கு நமக்கு ஆயுதமாக இருக்கிறது. கைதிகள் ஞான சரீரமாகிய இந்த திருச்சபையை உலகம் முடியும் வரைக்கும், அவருடைய வருகை வரும் வரைக்கும் துன்பப்படுத்துகிறதுக்கு இந்த ஆவிகளுக்கு இன்னும் என்ன இருக்கு? திறமை இருக்கு. அதை வச்சு என்ன செஞ்சுட்டு இருப்பான்? நம்மளை துன்பப்படுத்திட்டு இருப்பான், நம்மளை கஷ்டப்படுத்திட்டு இருப்பான், நமக்கு பலகீனத்தை கொண்டு வந்து, சந்தேகத்தை கொண்டு வந்துட்டு இருப்பான், பயத்தை கொண்டு வந்துட்டு இருப்பான். இன்னைக்கு நாம் அந்த ஞான சரீரத்தை உடையவங்களா இருப்போம்னு சொன்னால் கவலை நமக்குள்ள இருக்காது, பயம் நமக்குள்ள இருக்காது, கோபம் நமக்குள்ள இருக்காது, வெறுப்பு நமக்குள்ள இருக்காது. இந்த உலகத்தின் மீது நமக்கு என்ன இருக்குன்னு சொன்னா வெற்றி இருக்கும். அதனால ஒரு விசுவாசம் என்பது துணிச்சல், தைரியம். இந்த தைரியத்தை என்ன செய்யறாருன்னா தேவன் நமக்குள்ள என்ன செய்யறாரு? ஒரு சின்ன விஷயத்துக்கு பயந்துக்கிட்டு, ஐயோ இது என்ன ஆகுமோ, அது எப்படி ஆகுமோ, இப்படி நமக்கு ஒன்று நடந்துருச்சு, மரணமே நேரிடுறதா இருந்தால் கூட ஒரு மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? சொல்லுங்க, பயம். ஏன்னா மரணத்தை ஜெயமா விளங்கி விட்டால் இந்த மரணம், இந்த பிரிவு என்னை நினைச்சு ஜீவன் உள்ளவனாக, உயிர் உள்ளவனாக கடவுளுக்கு முன்பாக வரலாறு ஆன்மீக உலகத்திலே என்னை ஒரு ஜீவனுள்ள அதிகாரியாக, அதிபதியாக, ஆளுகை செய்தவனாக என்ன செய்கிறது? நிறுத்துகிறது. விட்டல் வாசி பார்ப்போம். நம்முடைய திருச்சபையை முழுவதும் இந்த உலகத்திலே நின்று எங்க அழைத்துக் கொள்ளும்போது, பரலோகத்துக்கு அழைத்துக் கொள்ளும்போது அதை துன்பப்படுத்தின சத்துருக்களின் பேரில் முழுவதும் எப்ப வெற்றி பெறுவார்னா, நம்மளை இந்த சரீரத்திலிருந்து பரலோகத்துக்கு, தேவனுடைய ராட்சியத்துக்கு அழைத்து செல்லும் போது அனைத்தின் மீதும் அனைத்தும் தோற்கடிக்கப்பட்டு அனைத்தும் வீழ்ச்சி அடைந்து நம்ம என்ன செய்வோம்னா பிரகாசமாக தேவ தூதர்களால், பரிசுத்தவான்களால், கைலாச மகாரிஷியினால் அப்படி இந்த பரலோகத்துக்கு பவனியாக நமக்கு ஆயத்தப்படுத்தின அந்த வான் வீட்டுக்கு, பரலோக வீட்டுக்கு நாம் இணைச்சியோ கடந்து செல்வோம். கைசலாம். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, பரலோகத்திலே தேவனுடைய இதிலே பல வாசஸ்தலங்கள் இருக்குது. வாசித்து பார்ப்போம். 14:2 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உனக்காக எனக்கு
நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். விளங்குற ஒரு அலையிலே சொல்கிறேன். இந்த சரீரம் எங்க போவோம்? நம்ம முடியாம சீரியஸாக இருக்கும் போதே என்ன செய்வாங்க? தவறு சொல்லிடுவாங்க. அவர் பிழைக்க மாட்டாரு, அவ்வளோதான், சோழி முடிஞ்சு சாமியாருக்கு சொல்லிடுவோம், பாஸ்டருக்கு சொல்லிடுவோம், ஐயா நல்லா அடக்கம் பண்ணுறதுக்கு நெஞ்சிருங்க, 4 மணிக்கு என்னது அடக்கம் வந்து என்ன செஞ்சிருங்க. அவங்க வந்து ஜெபம் பண்ணி என்ன செய்வாங்க? இந்த சரீரத்தை மண்ணுக்குள்ள என்ன செய்வாங்க? இந்த சரீரம் இந்த சாமியார்களால், இந்த போதகர்களால், பாஸ்டர்களால் மண்ணுக்குள் அடக்கம் பண்ண முடியும். ஆனால் இந்த ஞான சரீரத்தை இன்னுக்கு அழைத்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு நபர் நம்ம இன்னைக்கு யார் சொன்னால் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஒரு கைதிகள் நம்ம கொண்டாடுறோம். இத்தனை பேருக்கு விளங்குது. இந்த அழிஞ்சு மண்ணுக்குள்ள ஒரு சரீரத்துக்காக 24 மணி நேரம் வேலை செய்யலையே. களை வெட்டினேன், உலை வடித்தேன், விதை ஊனுனேன், கருதறுத்தேன், காய புடுங்கினேன், மார்க்கெட்டுக்கு போனேன். எதுக்கு? குளிக்கல போகிறதுக்கு, விண்ணுலகத்துக்கு போகிறதுக்கு, தேவலோகத்துக்கு போகிறதுக்கு, இயேசுவோடு கூட இருக்கிறதுக்கு ஒரு சரீரம் இருக்கு. இந்த சரீரத்துக்கு நீ என்ன பண்ணியிருக்க? காணும். நீ ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாமே நினைச்சிருக்கான். கல்யாணம் வச்சுருக்கான், பாலை காய்ச்சி வச்சுருக்கான், கிடங்காட்சி எல்லாரும் இன்னைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை தான் வருமா? நீ எல்லாரும் எங்கே போயிட்டாங்க? ஆமாம், சேவகரும் வர அன்னைக்கு தான் சனிக்கிழமை தான் ஜாவதான், ஞாயிற்றுக்கிழமை தான். பிசாசு நீ இந்த சத்தியத்தை அறியக்கூடாது, கடவுளுடைய இந்த சுவிசேஷத்தை நீ என்ன செய்யக்கூடாது, அறியக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செஞ்சிருக்கேன். அன்னைக்கு நான் பேசுகிற விஷயம் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு நான் பேசுகிற விஷயங்களை இது வரைக்கும் நீ கேட்டிருக்கீங்களா? சொல்லுங்களேன். வாரம் பேசுகிறோம்ல, இன்னைக்கு பேசுகிறது இதுக்கு முன்னாடி பேசிக்கலாம், புதுசு புதுசாக தான் வந்துகிட்டே இருக்கு. இந்த சரீரம், அப்போ 2 சரீரம் நமக்கு இருக்குது. முதல்ல மனுஷனை படைக்கும் போது மண்ணை எடுத்து கையினால் என்ன செஞ்சார்? அந்த சரீரத்தை நெஞ்சார். அந்த ஞான சரீரம் அந்த உடல் இந்த சரீரத்துக்குள்ளே தங்குவதற்காக இந்த சரீரத்தை உண்டாக்கி அந்த ஞான சரீரமாய் அந்த பிரசாதத்தை தன்னுடைய நாசியிலே அவர் என்ன செஞ்சார்னா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். கைதிட்டுங்களாமா? நல்லா. அது ஒரு சூட்சும உடல், அது ஒரு ஒளி உடல், அது ஒரு ஞான உடல். அதனால இந்த உடலை பற்றி இன்னைக்கு என்ன இல்லை, அதான் எல்லா மதத்தவரும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரைட்டு தான், சாமி கும்பிடுறதெல்லாம் ரைட்டு தான், ஜாமி ஆடுறதெல்லாம் ரைட்டு தான், கிராய் விடுறதெல்லாம் ரைட்டு தான், நீங்கள் பழி செலுத்துறதெல்லாம் ரைட்டு தான், ஊரோடு சேர்ந்து 25,000 பேர் 30,000 பேர் சோறு சாப்பிட்றதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் இது எல்லாம் எதுக்கு? இந்த சரீரத்துக்கு, இந்த சரீரத்தினுடைய சந்தோஷத்திற்கு, இந்த மனதினுடைய சந்தோஷத்திற்கு. ஆனால் பேரானந்தம், நித்தியமான ஒரு பேரானந்தம், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சொன்னால் ஞான சரீரம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், பலன் விடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், பலன் விடாமல் போனாலும், கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் கலிகூருவே. நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் கலிகூருவே. எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள்
யாகோபு அழகை சொல்றார், இந்த சூட்சும உடல் உள்ளவன், இந்த ஒளி உடல் உள்ளவன், இந்த ஞான சரீரம் உள்ளவன், இதெல்லாம் போனாலும் என்ன செய்ய மாட்டானா? மகிழ்ச்சியா இருப்பான். ஏன்னா நான் கடவுளுக்குள் மகிழ்ச்சியாய் தேவனுக்குள் களி கொண்டு கொண்டு இருக்கிறேன். எனக்கு அன்னன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை, சக்தியை, பலத்தை, ஞானத்தை அவர் நாள்தோறும் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். கைவிடுக்க நல்ல கடவுள். இது இந்த உடல்ல தான் இருக்கும். இல்லை ஒன்று இல்லையா அதை நடக்க வைக்க முடியும், அது உண்டாக்க முடியும். மழை பெய்யணுமா மழை பெய்ய வைக்க முடியும், மழையே பெய்யாம எல்லாம் ஆகணும்னு ஆக முடியும். ஒரு செத்தவனை உயிரோடு எழுப்ப முடியும், உயிரோடு இருக்கிறவனை சாகடிக்க முடியும். எதுக்குன்னு சொன்னால் இந்த உள்ளார்ந்த மனுஷன், அது யாருன்னு சொன்னால் அதுதான் தேவன் என்று சொல்கிறார். தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவான். கடவுளுடைய பிரதிநிதி, கடவுளுடைய மகன், அவர் சாயல், அவர் பாவனை, அவர் தோற்றம், அவருடைய ஆற்றல், அவருடைய அருள், அபிஷேகம் அத்தனை ஆட்கள் இருக்குன்னு சொன்னால் இந்த உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ளே ஒரு வசனத்தை டைம் முடியுது, அடுத்த இதில் சொல்கிறேன்.